வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு அக்ஷய திருதிக்கான பதிவு. மே மாசம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து நமக்கு அக்ஷய திருதி வருது. இந்த அக்ஷய திருதி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அக்ஷய திருதி இந்த 2024வது வருஷத்துல வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருளை தலகாணி கடியில வச்சு தூங்கினாலே போதும். நீங்க போதும் வேண்டான்னு சொல்லி கதறினாலும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து நமக்கு அக்ஷய திருதியும் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த அக்ஷய திருதியும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த அக்ஷய திருதி நாள்ல பாத்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்கு. இத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த பதிவுல அக்ஷய திருதி இருக்கக்கூடிய நாள்ல அரிசி டப்பால யாருக்குமே தெரியாம ரகசியமா எழுதி வைக்க வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க நான் உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, அக்ஷய திருதி நாள்ல நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு இந்த பண கஷ்டம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. வரவுக்கு மீறின செலவு தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் சம்பளம் வாங்கின 2வது நாளே அந்த பணம் காலியாக கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்படி வீண் விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி வீட்டுல வறுமை நிலை மாறுறதுக்கும், தன தானியங்கள் சேர்றதுக்கும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், தங்க நகை வாங்குறதுக்கும், அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. இதுல நமக்கு எந்த ஒரு பெஸ்டான டைமிங்ஸும் கிடையாது. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். அதாவது உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மனசுக்குள்ள எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியான மனநிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் போது நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் செயல்களும் நம்ம ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல பதியக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைம்னே சொல்லலாம். நீங்க அக்ஷய திருதி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே சொல்ற மாதிரி ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட கிளிட்டர் பென் இருக்குன்னா அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சாவே உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க.
சர்க்கிள் வரையறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு மூடி, காம்பஸ், வளையல் இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமன உங்க கையால கூட இந்த சர்க்கிளை வரையலாம். இந்த சர்க்கிள் வரையும் போது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும். இந்த சர்க்கிள்ல நடுவுல எந்த விதமான கேப்பும், அதாவது இடைவெளியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்ததா அந்த சர்க்கிள்ல உள்ள நான் எழுதியிருக்கிற மாதிரி 8085200741 இந்த ஏஞ்சல் நம்பர் 3ஐயும் நான் எப்படி ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஒண்ணுக்கு கீழே ஒன்னா எழுதிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம். அம்மா, அப்பா, பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். மனைவி, கணவருக்காக செய்யலாம். இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 ஏஞ்சல் நம்பரும் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் தான் இது. இப்போ இதுக்கு கீழே நான் கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இது ரெய்கி சிம்பல். பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பல்னே சொல்லலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு நிறைய சிம்பல் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா கீழே நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நான் எழுதியிருக்கிற மாதிரியே நீங்க எழுதிக்கோங்க. கவுண்ட், டிவைன், கவுண்ட். இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் எப்படி நடுவுல ஒரு சின்ன கோடு போட்டு எழுதியிருக்கனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஸ்விட்ச் வேர்டை எப்பயுமே நாம கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். இந்த பரிகாரத்துக்கு நீங்க விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருக்கக்கூடிய சின்ன பேப்பர் எடுத்துக்கிட்டா கூட போதும். இப்போ இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ இந்த பேப்பருக்கு நாம எனர்ஜியை கொடுக்கணும். அதாவது நம்ம எண்ணங்களை இந்த பேப்பருக்கு நாம பாஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பேப்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க கையில வச்சுக்கிட்டு கவுண்ட், டிவைன், கவுண்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், நீங்க வாய் விட்டும் சொல்லலாம். பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. வாய் விட்டு சொல்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். உங்க கவனத்தை செதற விடாதீங்க. குறைஞ்சது 2 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் 5 நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியில இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இப்போ ஒரு சிலர் தலகாணி வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. உங்க தலைக்கு கீழே ஏதாவது ஒரு பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்ஷீட்டு கடியில இந்த பேப்பரை வச்சு நீங்க தூங்குங்க. உங்க தலகாணி உரைக்குள்ள, அதாவது பில்லோ கவருக்குள்ள கூட இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இத நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. சப்போஸ் நீங்க இப்போ உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்க, அப்ப இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பேப்பரை நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. டெய்லியும் நீங்க தூங்கக்கூடிய தலகாணி கடியில இந்த பேப்பரை வச்சு தூங்குங்க. என்னைக்குமே நமக்கு பணத்தோட தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இந்த பேப்பரை எரிக்கணுமா, தூக்கி போடணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவே வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு நாள் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை தூக்கி கால்படாத இடத்துல நீங்க போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மற்ற தாந்திரிக பொருட்களை எரிக்கும் போது இந்த பேப்பரையும் சேர்த்து நீங்க எரிச்சுக்கலாம். ஓடுகின்ற நீர்நிலைகள்லயும் இந்த பேப்பரை நீங்க விட்டுறலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான வகையில எல்லாருமே செய்யக்கூடிய செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சக்தி வாய்ந்த அக்ஷய திருதி நாள்ல இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.